பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. ஹலோ ஹலோ, நான் ராம் பேசுறேன். நீங்க எதுக்கு இப்ப பேசுறீங்க? இங்க பாருங்க, நீங்க என் காதல அலட்சியப்படுத்திட்டீங்க, அனாதையாக்கிருக்கீங்க. ஓகே, அது உங்க விருப்பம், உங்க உரிமை. நான் அதை பத்தி ஒண்ணும் சொல்லல. அந்த தீவிரவாதிங்க உங்க மேல குறி வச்சிருக்காங்க. அவங்க மிரட்டல் கடிதம் எழுதியிருக்காங்க. அதை நீங்க அலட்சியமா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க வேணும். அதை விட முக்கியமா என்னைக்காவது ஒரு நாள் என் காதலை ஏத்துக்க நீங்க வேணும். ஒரே ஒரு சஜஷன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச எனக்கு தெரியாது. உங்களுக்கு போலீஸ் உத்தியோகமே வேண்டாம். வேலையை ராஜினாமா பண்ணிடுங்க. அமைதியான வாழ்க்கை வாழற எத்தனையோ பெண்கள் மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைதியா வாழுங்க ப்ளீஸ். உங்ககிட்ட என்னால கெஞ்சதான் முடியும். தீவிரவாதிகளுக்கு இதயம் இருக்காது, ஆனா எனக்கு இருக்கு. திரும்ப திரும்ப மிரட்டல் கடிதம் வருதுன்னா அதை ஒதுக்க கூடாது, மதிக்கணும். நான் வச்சிடறேன்.
வாழ்க்கையில பிடிக்காத ஒரே விஷயம் சஸ்பென்ஸ். இந்த மர்ம நாவல்ல கூட நான் கடைசி பக்கத்தை தான் முதல்ல படிப்பேன். அதுலயும் அவசரம், எதுலயும் நேர்வழி இல்லையா? என்ன டோன் மாறுது? ஆள் மாறுனா என் டோனும் மாறும். என் காதலை ஏத்துக்கிட்ட டோன் மாதிரி தெரியலையே. நீங்க காதல்ல தீவிரவாதிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா தீவிரவாதத்தையே நீங்க காதலிக்கிறீங்கன்றது எனக்கு இப்பதான் புரிஞ்சுச்சு. என்ன என்ன தெரியுது உங்களுக்கு? பாருங்க. எதுக்கு இந்த மொட்டை கடுதாசி? நீங்க தானே எழுதுனீங்க. மறுபடி அந்த மொட்டை கடுதாசியை பத்தி நீங்க பேசின போதுதான் எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்துச்சு. நீங்க எவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? படிச்சவர் தானே நீங்க. ஒரு பொண்ணோட மனசை கவரணுங்கிறதுக்கு நீங்க சரியான வழியில போகணும். தப்பான வழியில போனா தண்டனை தான் கிடைக்கும். ஆக்சுவலி நியாயமா பார்த்தா நான் உங்களை ஆபீஸ்ல கூப்பிட்டு தான் விசாரிச்சிருக்கோம். செஞ்சிருக்கலாமே. என்ன ஜெயில தள்ளுங்க ரேகா, நான் சந்தோஷமா உள்ள போறேன். உங்களுக்காக அந்த தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். அதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்ல. என்ன பாக்குறீங்க? என் மேல கேஸ் போடுங்க. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் காதல் தான். நான் உங்க மேல வச்சிருக்க காதல். என் காதலி நல்லா இருக்கணும் தான் நான் இப்படி பண்ணேன். உங்க அகராதியில காதல் குற்றம், காதலன் குற்றவாளி அதானே? ஒரு காதலியா எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் அதிகாரியா ஆக்ஷன் எடுங்க. உங்க மேல அக்கறை உள்ள காதலனுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. இன்னுமா என் காதல் புரியல? இந்த மாதிரி பேசுற எந்த ஆம்பளையும் நான் நம்புறது கிடையாது. இங்க பாருங்க, சட்டத்துக்கு விரோதமா நீங்க செயல்பட்டீங்கன்னா டெஃபினட்டா நான் சீரியஸ் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய நீங்களே உருவாக்கிடாதீங்க. அந்த சூழ்நிலைக்கு என்னையும் ஆளாக்கிடாதீங்க. என்னடி ஒண்ணுமே பேசாம பலமா யோசிச்சுட்டு வர? நம்ம ஹெச்ஓடி இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டேக்கு சீஃப் கெஸ்ட கூட்டிட்டு வர வேலையை நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டாரே. அங்க என்னமோ அவங்கள கூட்டிட்டு வர இவங்கள கூட்டிட்டு வரேன்னு பேலாலாம் விட்ட. ஒத்துக்கிட்டேன், ஆனா ஒரு போலீஸ் ஆபீசர் தான் வேணுங்கிறாரு. அதான் யோசிக்கிறேன். ஏய் ஒண்ணு பண்ணு, பேசாம எனக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு போயிடு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பின்னி பெடல் எடுத்துருவாங்க. ஒரு தடவை தானே வாங்கிக்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, உன் மாமா பிரசன்னா இருக்கார்ல, ஓ அவருக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு போயிடலாங்கிறியா? ஏய் கடிச்சு அடிச்சிருவேன். சரி சொல்லு. ஏசி ரேகாவை உங்க மாமாக்கு தெரியும் தானே? ஆமா. அவங்க கூட உங்க வீட்டுக்கு வந்ததா சொன்னியே, அவங்களே சீஃப் கெஸ்டா கூப்பிடலாமா இல்ல அவங்க மூலமா வேற யாரையாவது கூப்பிடலாமா? உனக்கு ஓகே தானே? ஓகே, நாளைக்கு நம்ம 2 பேரும் கமிஷன் ஆபீஸ் போறோம். போவோம். ஏன்டி இப்படி பயப்படுற? என்னவோ தெரியலடி, எனக்கு சின்ன வயசுல இருந்தே போலீஸ பார்த்தாலே பயம். அதுவும் இல்லாம சினிமால எல்லாம் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அவங்களோட விசில் சத்தம், ஷூ சத்தம் இதெல்லாம் கேட்டாலே எனக்கு அலர்ஜி. எதுக்குடி ரேகா மேடத்தை சீஃப் கெஸ்டா கூப்பிடணும் நீங்க வந்த? நானே முடிவு பண்ணேன். நீ தானே சொன்ன ரேகா ஐபிஎஸ் கூப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு. அவங்க சீஃப் கெஸ்டா வந்தா பெருமையா இருக்கும்னு பிரின்சிபல் வேற சொன்னாங்க. அப்புறம் எதுக்குடி பயப்படுற? இல்ல அவங்க எப்படி பேசுவாங்களோன்னு. இவ்ளோ பயப்படுற நீ உன் மாமா பிரசன்னா மூலமா அவங்களை இன்வைட் பண்ணிருக்கலாம்ல. கோச்சுக்காதடி, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே இது வரைக்கும் போனது இல்ல. ஆபீஸ் என்ன வேணும்? கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்க வந்திருக்கீங்களா? ஈவ்டீசிங் ஏதாவது பண்ணாங்களா? மேடம் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல. அப்புறம் ரேகா மேடத்தை பார்க்க வந்திருக்கோம். எதுக்கு? காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டேக்கு மேடத்தை சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ண வந்திருக்கோம். அப்படியா? அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? இல்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம்.
மேடம் பிஸியா இருக்காங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் கேட்டுட்டு வந்து சொல்றேன். ஓகே மேடம். ஏய் பேசாம போயிடலாமா? ஏய் என்ன விளையாடுறியா? பாக்க வந்துட்டு பார்க்காம போனா நாம ஏதோ உளவு பார்க்க வந்தோம்னு நம்ம மேல கேஸ் போட்டுருவாங்க. ஐயோ நீ வெறடி, நான் ஏற்கனவே பயந்திருக்கேன், நீ ரொம்ப பயமுறுத்தத. மேடம் உங்களை வர சொன்னாங்க. தேங்க்ஸ் மேடம். ஏய் வா. என்னடி பாசிட்டிவான பதில கூட மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சுட்டு சொல்லிட்டு போறாங்க? அதான் போலீஸ், பேசாம வா. மே கம் இன் மேடம்? எஸ் கம் இன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இந்து, எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ரிலாக்ஸ், உட்காருங்க முதல்ல. சொல்லுங்க மேடம், அது வந்து எங்க காலேஜ் டேல காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஒரு நிமிஷம். சாரி சாரி. ஹலோ, நான் பிரசன்னா பேசுறேங்க. பிரசன்னா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, நான் கொலைகேஸ் விஷயமா சில டீடைல்ஸ் கேட்டிருந்தேன். அப்படியா? அந்த டீடைல்ஸ் ஒன்னும் வரலையா? சரி, அப்ப நான் இமெயில் பண்ணிடுறேன். மேடம், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? நோ நோ நோ, நோ ட்ரபிள் அட் ஆல். அப்போ ஓகே, நீங்க அனுப்பிச்சிருங்க. சரி, இப்ப என் முன்னாடி யார் உட்காந்துருக்காங்க தெரியுமா? யாரு? உங்களோட மாமா பொண்ணு. ஓ, அவளா? என்ன பிரசன்னா, நீங்க இவ்வளவு தைரியமா இருக்கீங்க, உங்க மாமா பொண்ணு இப்படி பயந்து சாவறாங்க. ரொம்ப மிரட்டி வச்சிருக்கீங்களா? அட நீங்க வேற, நான் எங்கங்க அவளை மிரட்டுறது? அவ தைரியத்துக்கு கின்னஸ் ரெக்கார்டே உடைச்சிருவா போல இருக்கு. பாத்ரூம்ல இருக்கிற ஒரு கரப்பாம்பூச்சிக்கு பயந்து ஒரு நாள் ஃபுல்லா குளிக்கலன்னா பாத்துக்கங்களேன். கரப்பாம்பூச்சி பார்த்து பயந்து குளிக்காம வந்தாங்களா? ஐயோ, ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நான் கேட்ட அந்த டீடைல்ஸை மறந்துடாதீங்க. சரி சரி, நான் இமெயில் என்னது? நீங்க இன்னைக்கு சாயங்காலம் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஈவினிங் மீட் பண்ணலாமே. அப்பவே கொடுத்துருங்களேன். ஓகே, அப்ப மீட் பண்ணும்போது கொடுக்குறேன். ஓகே ஓகே, பை பை. சொல்லுங்க மேம், அது வந்து எங்க காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் டேக்கு உங்களை சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணலான்னு வந்தோம். அப்படியா? அவ்வளவு பெரிய விஐபி ஆயிட்டேனா நானு? அஃப்கோர்ஸ், இல்லையா பின்ன. சரி, டேட் எப்போன்னு சொல்லிடுங்க. ஓகே மேடம். என்னால இப்ப உடனே கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா என்னோட ஷெட்யூல் எப்படின்னு தெரியாது. ட்ரை பண்றேன். ஓகே மேடம். ஓகே. தேங்க்யூ மேடம். இந்து, உங்க மாமா எவ்வளவு தைரியமா இருக்காரு, நீயும் கொஞ்சம் தைரியமா இருக்கணும்ல. தேங்க்யூ மேடம். பாய். என்னடி அப்படி பாக்குற? இல்ல, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், ஆனா தப்பா நினைப்பியோன்னு பயமா இருக்கு. கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள போகும்போது நான் பயந்துட்டு இருந்தேன், இப்ப வெளியில வந்தோன்னு நீ பயப்படுறியா? என்னன்னு சொல்லு. நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, பொறுமையா கேளு. என்னடி? இல்ல, உன் மாமா பிரசன்னாவுக்கும் ரேகா மேடத்துக்கும் எவ்வளவு நாள் பழக்கம்? ஏ கேள்வி கேட்காத, கேட்டதுக்கு பதில சொல்லு. நான் கேக்குறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, நீ இந்த கேள்வியை எதுக்காக கேக்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு இல்ல, இந்த ரேகா பெரிய நெருப்பு, ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படின்னு வெளியே பேரு. ஆனா உன் மாமா கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்களே, அதான் கேட்டேன். ஹே, சிரிச்சு சிரிச்சு பேசினா இப்ப என்ன? இங்க பாருடி, ஒரு ஆம்பளையும் பேசினா தப்பில்ல, ஏன் பொம்பளையும் பேசினா கூட தப்பில்ல. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்யோன்யமா பேசினா அவங்களுக்குள்ள என்னமோ இருக்குன்னு அர்த்தம். என்னவோனா? லவ்வா இருக்குமோன்னு நினைக்கிறேன். இருக்காதடி. என் மாமா முறை பண்ணுனா என்கிட்டே சிடுசிடுன்னு தான் பேசுவாரு. உன் மேல லவ் இருந்தா சிரிச்சிருப்பாரு. அப்படியே சொல்ற? ஆமா, அவங்க 2 பேருக்குள்ள அது இருக்கு.
இல்லடி, அப்படிலாம் இது ஒரு கதை. நம்பிக்கை வேற, நடைமுறை வேற. இல்லடி, எனக்கு என்னவோ அவங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்குன்னு நம்ப முடியல. வேணா இருக்க வேணாம். ஆனா உன் மாமாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஆம்பளைங்க எதுக்கு தான் ஒரு பொண்ணை விரும்புறாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனாலும் உன் மாமாவை பாத்துக்கோ, ஜாக்கிரதை. ஹேய், அது வெறும் நட்பா கூட இருக்கலாம்ல. இருக்கலாம். பெரும்பாலான காதலுக்கு நுழைவாயிலே நட்பு தான். நட்புல உருவாகிற கெமிஸ்ட்ரி தான் காதலா மாறுது. அதுதான் உண்மை. வணக்கண்ணே. 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 டேய் அண்ணே, ஒரு சிகரெட் கொடுறா. சரிண்ணே. இந்தாங்கண்ணே. ஒண்ணுன்னா ஒண்ணுதான் குடிப்பியா? பாக்கெட்டே வச்சுங்கண்ணே. அந்த பயம் இருக்கணும். அண்ணே வணக்கண்ணே. பழம் என்ன விலை? அண்ணே உங்களுக்கு இல்லாததா எடுத்துங்க. எனக்கு கேட்கலடா, என்ன விலைக்கு விற்கிறான்னு பார்த்தேன். என்னண்ணே உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரியாதா? எடுத்துங்கண்ணே. விட்டா எனக்கே விலை சொல்ல போல தெரியுது. நீங்க எடுத்துங்கண்ணே. தெரியுதா குமார்? பென்சில் குமார். என்னாச்சுங்க? கோஷ்டி சண்டை மேடம். செத்தவன் பேர் முட்டை முருகேஷ். இந்த ஏரியாவில் பெரிய ரவுடி. கொன்னது யாரு? பென்சில் குமார். அவன் எதிர் கோஷ்டி. இந்த கோஷ்டிக்கு அந்த கோஷ்டிக்கு தீராத பகை. எப்ப பார்த்தாலும் அடிதடி சண்டை. முட்டை முருகேஷ் கேங்கு பென்சில் குமார் கேங்ல யாரையோ ஒருத்தனை கொண்டு இருக்கானுங்க. அதுக்கு பழிக்கு பழி வாங்க அவனுங்க கோஷ்டி தலைவனையே கொண்டுட்டானுங்க. இப்ப முட்டை முருகேஷோட கோஷ்டி சும்மா இருக்காதுல்ல? எஸ் மேடம். சீக்கிரம் இன்னொரு தலை உருளும், நம்ம தலையும் உருளும். சரி, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. எஸ் மேடம்.